என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? பத்மாத்த எதுவும் சொன்னாங்களா? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? என்னமாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, துளசியை பத்தி தான் பேசணும். துளசிய பத்தியா? அவதான் சொன்னாளா? சிவா, துளசி உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டவ தானே? அவளும் பொண்ணு தானே? பாவம்டா. நீ என்ன சொல்ல வர புரியலமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில துளசி இங்க இருக்கிறது அவ மனசுக்கு சங்கடமா இருக்கும். நீ லாயர் கிட்ட பேசி சீக்கிரம் அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருடா. அம்மா, இது துளசியா சொன்னாங்களா இல்ல நீ சொல்றியா? துளசி தான் சொன்னான். மா, துளசி ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை நான் சந்திச்சதே இல்லை. துளசி மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குமா. ஆனா எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் ஆசைப்படுறேம்மா. இன்னொரு வாழ்க்கைக்கு துளசி தயாரா இல்ல சிவா. அவ மனச மாத்தணும்னா இன்னும் நாள் ஆகும். அதுக்கு அவ இங்க இருந்து போகணும். அம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேம்மா. தெரியல சிவா, யாரு தப்புன்னு சொல்ல தெரியல. உனக்கு துளசினா ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா? யாருக்குதான் பிடிக்காது? துளசி வானத்துல இருந்து வந்த தேவதடா. சாரிம்மா. சரி விடு சிவா, இனிமே பேசி என்ன நடக்க போகுது? நான் சொன்னதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. வக்கீல பார்த்து பேசு.